எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செவலை மாடு மற்றும் ஒரு கருப்பு சட்டை ஆகிய 2 சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, என்ன பல்லில் இருக்குது, எவ்வளவு கறவை திறனில் இருக்குது, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்டடான மாடு சேல்ஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். புது புது மாடுகளாக வந்துட்டு இருக்கும். எந்த மாடு உங்களுக்கு தேவைப்படுதோ அதை டைரெக்டாக மாட்டின் உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசி மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க. இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 2ஆம் ஈத்து கருப்பு சட்டை சினை மாடுங்க. 4 பல்லுக்கு 2ஆம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு. நல்ல உயரமான மாடு, அதிகபட்ச கறவை திறன் சொல்கிறாங்க. நல்ல ஒரு கருப்பு சட்டை உள்ள மாடுங்க. அந்த மாட்டோட கலர் பாருங்கள், அந்த கருப்பு எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு. சும்மா கருகருன்னு இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல மடியமைப்புடன் கூடிய மாடு. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின ஒரு 10 நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 17 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. நல்ல பெருமாடு, நல்ல உயரத்தில், நல்ல கலர் பேட்சில், நல்ல மடியமைப்போடு விற்பனைக்கு வந்துடுங்க. 4 காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது. தேவையான அளவுக்கு காம்பு வளம் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான உடல் அமைப்போடு விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 2ஆம் ஈத்துக்கு 4 பல்லில் ஒரு வளமான ஒரு எச்எப் சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க. எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. நல்ல கறவை திறனில் ஒரு எச்எஃப் மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 17 லிட்டர் வரையிலும் கறவை திறன் சொல்கிறாங்க. சுழியும் சுத்தமாக இருக்குது. மடியமை பொறுத்த அளவில் இன்னும் பறக்க மடி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் 82,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாட்டுக்கான விற்பனை விலையோ, மாட்டுக்கான கறவை திறனையோ, மாட்டுக்கான ஈத்தையோ எதுவுமே மாட்டின் உரிமையாளர் மட்டுமே நிர்ணயிக்கிறாங்க. சேனல் மூலயமா நாம் எதுவும் நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க. 2வது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. ஸோ மாடு 4 பல்லு 2ஆம் ஈத்து மாடுனா இது ஒரு 6 பல்லுக்கு 2ஆம் ஈத்து சினை மாடுங்க. ஒரு எச்எஃப் மாடு பார்த்துட்டோம். இது ஒரு நல்ல ஒரு செவலை ஜெர்சி மாடுங்க. இது ஒரு சிந்து கிராஸ் மாடாகவே இந்த மாட்டை எடுத்துக்கலாம். நல்ல பாடி வெயிட்டு, நல்ல உயரத்தில், அதாவது ஒரு அளவான உயரத்தில், நல்ல பாடி வெயிட்டில், நல்ல ஒரு கறவை திறனில், சூப்பரான ஒரு முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க. நல்ல பால் கொம்பான மாடு, நல்ல ஒரு முகலட்சணமான மாடு, நல்ல உயரத்தில், நல்ல பாடி வெயிட்லேயே இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின ஒரு 10 நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மாடு 17 லிட்டர் கறவை திறன் சொல்லியிருந்தார். 2வது மாடு ஒரு 15 லிட்டர் வரையிலும் கறக்கும் அப்படின்றாங்க. இந்த மாட்டுக்கான காம்பு வளம், காம்பு இடைவெளி, மடி அமைப்பு எல்லாமே ரொம்பவும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நீங்களும் உங்கள் தரப்புலேருந்து மாடு எங்கே இருக்கோ அங்கே நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய அனைத்து டீட்டெயிலும் சரியாக இருக்கா அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க. ஆனால் 2மே ரொம்பவும் இளம்பொருள் தாங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு அதிகத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு சாதுவான மாடுகள் தான். நல்ல ஒரு அழகான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும். அந்த மாடு நல்ல கறவைக்கு ஏற்ற மாடாக இருக்கும். இது நல்ல கிளைமேட்டு, ஃபேட் எஸ்என்எஃப் இது எல்லாமே சேர்த்து வரும் இந்த மாட்டை பொறுத்த அளவில். உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஜோடியாக வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஜோடியாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாடகைக்கு மிச்சம் பிடிக்கலாம். இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் மாட்டை நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
ரூபாய் 77,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான், மடி கூச்சம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்கோம். அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.